நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட். எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட். ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸோ ஒயிட் ஷர்ட். Ramraj White Shirts, ₹995 only. மகானுடைய கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதில் சொன்னார். மகான் புறப்படுகிற பொழுது இவர் வயிற்று வலியை திரும்ப வாங்கிக் கொள்வதற்காக பலகையில் கை வைத்தார். அந்த மகான் ஓடிப்போய் அவரை கையை பிடித்து தடுத்து விட்டார். உங்களுக்கு தான் வயிற்று வலியை பலகையில் மாற்றி வைக்கிற வித்தை தெரிந்திருக்கிறதே, பிறகு அதை மாற்றி வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்களேன் என்று சொன்னார் அவர். அப்பைய தீட்சிதர் கலகலவென்று சிரித்து கொண்டே சொன்னார், இவ்வளவு ஞானமடைந்த உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவில்லையே. இந்த 10 நிமிட வயிற்று வலி என்னுடைய கர்மவினையின் தொடர்ச்சி. இதை இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ நான் அடைந்துதான் ஆக வேண்டும். அது இந்த பிறவியிலே அடைந்ததை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னதாக அப்பைய தீட்சிதரின் வரலாறு சொல்கிறது. நமக்கு வருகிற பல்வேறு வகையான நாமே எதிர்பாராத துயரங்கள் எல்லாம் நம்முடைய கர்மவினையின் காரணமாக நமக்கு வருகிறது என்றும், நம்முடைய கர்ம வினை கழிகிறது என்றும், நாம் இறைவன் அருகில் இன்னும் நெருங்குகிறோம் என்றும் புரிந்து கொண்டு அந்த சோதனைகளை அமைதியாக எதிர்கொள்வதுதான் சாந்திக்கான மார்க்கம். இந்த பக்தி நெறி தொண்டு நெறி அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய மக்கள் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சுயநலமான ஒரு இதோட வந்துடுறாங்க. பட் தொண்டு நெறின்னு பண்ணுற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? இது நான் சொல்கிறது சரியா இல்லை அது நிறையா இருக்காங்களாங்கிறத உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். பரமாச்சாரியாரிடம் ஒருவர் கேட்டிருக்கிறார், என்னுடைய தந்தையார் காலமான தினத்தன்று அனாதை ஆசிரமத்திற்கு நான் ஒரு நாள் சாப்பாட்டிற்குரிய தொகையை கொடுத்து விடுகிறேன், அது போதும் இல்லையா என்று. அதற்கு பரமாச்சாரியார் சொல்லியிருக்கிறார், அப்படி கொடுக்கக்கூடாது என்று நம்முடைய மதம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் திருக்குறள் உள்பட பல பழைய தமிழ் நூல்களில் நீத்தார் வழிபாடு முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் 9 தலை. வருமானத்தை 5ஆக பிரித்து சொல்கிற போது முதலில் தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எனவே நீங்கள் சம்பிரதாயப்படி உள்ள விஷயங்களையும் செய்து கொண்டு நீங்கள் விரும்புகிற மாதிரி அனாதை ஆசிரமத்திற்கும் தொகை கொடுப்பதில் என்ன சங்கடம் இருக்க முடியும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அது மாதிரி பக்தி நெறி தொண்டு நெறி இரண்டில் பக்தி நெறியும் வைத்துக்கொண்டு தொண்டு நெறியும் வைத்துக்கொண்டு இரண்டோடும் இயங்குவது என்பது தவறல்ல. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். 50 வயது தாண்டிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பலர் தான தர்மங்கள் என்று பொருளாதார ரீதியாக தொண்டு நெறிக்கு வருவதில்லை. சரீர ரீதியாக ஏதாவது தொண்டு செய்யலாமே தவிர பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தில் நாம் அனைவரும் ஏறக்குறைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் உள்ளவர்கள் 50 வயது தாண்டிய பிறகும் கூட, வாழ்க்கையின் நிலையாமை உணர்ந்த பிறகும் கூட பெரிய அளவில் நன்கொடை எல்லாம் நல்ல செயல்களுக்கு தருவதில்லையே என்று சொன்னால் அதில் நடப்பியல் சூட்சுமம் ஒன்று இருக்கிறது. அடுத்து அவர்களுக்கு மருத்துவ செலவு வந்தால் எந்த அளவு பணம் செலவாகும் என்று தெரிவதில்லை. எனவே இப்போது நன்கொடையாக கொடுத்துவிட்டு பிறரிடமிருந்து நன்கொடை பெறுகிற நிலைக்கு ஆட்பட்டு விடுவோமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆகையால் பொருளாதார ரீதியாக மருத்துவ செலவை முன்னிட்டு ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்க வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள். தொண்டு நெறியில் பொருளாதார ரீதியாக தொண்டு செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் இது. மற்றபடி உழவாரப்பணி போன்ற பல பணிகளை ஒரு சிலர் செய்கிறார்கள். ஏழை எளியவர்களுடைய இப்போது நாப்பார்சாதனுடைய மகள் மீரா இந்த சேவாலயா என்கிற அமைப்பு, அதற்கு வாரம் ஒரு நாள் நல்ல பணியில் இருக்கிறார் அவர். வாரம் ஒரு நாள் போய் அங்குள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறார். அப்படி சிலர் செய்கிறார்கள். எனவே பக்தி நெறி தொண்டு நெறி இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானதல்ல. இரண்டையும் சேர்த்து ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தலாம். என்னுடைய மனைவி வந்து என்னை விட அதிகமாக கடவுள் பற்றி உள்ளவங்க. அவங்களுக்கு நான் கூடிய மட்டும் அவங்க எங்கே கோயிலுக்கு கூப்பிட்றாங்களோ எங்கே பூஜைக்கு கூப்பிட்றாங்களோ அங்கே போயிட்டு வர்றது. அவங்க அளவுக்கு நான் வந்து அதை கடைபிடிக்கலைங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. இது ஏன் அப்படின்னா, என்னுடைய உறவினர்கள் ஒரு 2 குடும்பங்கள் இருக்குது. ஆண்மகன் வந்து அவர் தொழிலை மறந்து ஒரு குடும்பத்தை மறந்து ஆன்மீகத்தில் போயிட்டுருக்காரு. அவர் இன்னும் தவறாக செய்யலை,
ஆனால் அந்த குடும்பத்தையும் தொழிலையும் மறந்து அவர் போகிறது சரியா? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது உங்கள் மூலமாக பதில் வேண்டுகிறேன். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதை ஒட்டி ஒரு விஷயம். அரவிந்தர் வாழ்க்கையில் அரவிந்தர் சிறையிலிருந்து விடுதலையாகிறார். சிறையில் கிருஷ்ண தரிசனம் பெறுகிறார். உத்தர்பாரா என்ற இடத்தில் கிருஷ்ணனை நேரில் கண்டேன் என்று மேடையில் அவர் அறிவிக்கிறார். பிறகு புதுச்சேரி வருகிறார். தன்னுடைய மனைவி மறுநாள் எனக்கு கடிதம் எழுதுகிறார், நீயும் புதுச்சேரி வந்து என்னுடைய தியான யோகத்தில் கலந்து கொள் என்று. அரவிந்தருடைய பக்தி நெறி விஞ்ஞானபூர்வமானது. தலைக்கு 2.5 சென்டிமீட்டர் மேலே உள்ள மைய புள்ளியில் மனதை குவித்து தியானம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நெறிகளில் ஒன்று. லேலே என்கிற குரு அவருக்கு கற்றுக் கொடுத்தபடி எண்ணங்கள் மனதில் ஊடுருகிற போதே மனதின் நுண்ணிய விரலால் அந்த எண்ணங்களை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு எண்ணமற்ற வகையில் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அரவிந்தருடைய கோட்பாடுகள். ஆனால் அந்த மறுநாளினி புதுச்சேரி வந்து சேர்வதற்கு முன்னாலேயே அதற்கான ஒரு தயாரிப்பில் அந்த மனைவி ஈடுபடுகிறார். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் வந்து அவர் காலமாகி விடுகிறார். காலமான பிறகு அவருடைய பூஜை அறையை திறந்து பார்த்தால் உயிரோடு இருக்கிற தன்னுடைய கணவருடைய படத்தை பூஜை அறையில் வைத்து மலர் தூவி அவர் வழிபட்டிருக்கிறார். அதெல்லாம் அந்த வாழ்க்கையில் வருகிறது. இப்போ என்ன விஷயம் என்றால், அரவிந்தரிடம் பின்னாளில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். அரவிந்தர் போன்ற மகான்கள் கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்வார்கள். அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் இப்படி கடவுள் சிந்தனையில் தோய்ந்து தவம் செய்து கடவுளை நேரில் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் வாழப்போகிறீர்கள் என்றிருந்தால் ஏன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சிரமப்படுத்தினீர்கள்? நியாயமான கேள்வி. அரவிந்தருடைய நேர்மையான பதில், நான் திருமணம் புரிந்து கொண்ட காலத்தில் இப்படியெல்லாம் நான் மாறுவேன் என்று எனக்கே தெரியாதே என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எனவே கணவர் மனைவி இருவரும் ஒரே படிநிலையில் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய மனைவி அமிர்தானந்தமையினுடைய தீவிர பக்தை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஈடுபாடு இருக்கிறது. அந்தந்த ஈடுபாடுகளின்படி அவர்கள் வாழ யாராக இருந்தாலும் வழிவிடுவதும் உரிமை கொடுப்பதும் தான் சரி. ஆனால் குடும்பத்தை கவனிக்காமல் ஆன்மீகம் என்று அலைவது என்பது சரியல்ல என்பதுதான் பொதுவான கருத்து. சரி, இதற்கு ஆதாரம் உண்டா என்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்கிறார். ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு சன்னியாசி ஆக வேண்டும் என்று ஆசை வந்து விடுகிறது. மனைவியிடம் சொல்கிறான், நான் துறவியாக போகிறேன். மனைவிக்கு கணவனை பற்றி தெரியும், அந்த பக்கம் இந்த ஆளுக்கு கிடையாது என்று அவளுக்கு தெரியும். சரி நீங்கள் முடிவெடுத்து விட்டால் சரிதான் என்று அவள் ஒப்புக்கொண்டு அவளும் காவி வஸ்திரம் கட்டிக்கொள்கிறாள். கணவன் என்ன செய்கிறாய் என்று கேட்கிறான். அதை பற்றி உங்களுக்கு என்ன, நீங்கள் சன்னியாசியாக போகிறீர்கள், உங்கள்ட்ட நானும் சன்னியாசினியாக கூட வருகிறேன் என்று அவள் சொல்ல கணவனுக்கு மறுத்து பேச முடியவில்லை. ஆற்று மணலில் கணவன் நடக்கிறான், பின்னால் அந்த மனைவி நடக்கிறாள். அந்த மணலில் ஒரு வைரக்கல் பளபளவென்று மின்னுகிறது. வைரத்தை பார்த்தால் பெண்கள் ஆசைப்படுவார்கள் தானே, ஆசைப்பட்டால் அது துறவுக்கு பழுதல்லவா. எனவே அவள் அந்த வைரக்கல்லை பார்த்தால் அவளுடைய துறவு நெறி பழுதாகும் என மனதில் கருதிய கணவன் போகிற போக்கில் காலால் மண்ணை திலாவி அந்த வைரக்கல்லை மறைத்துவிட்டு நடக்கிறான். பின்னால் வருகிற மனைவி சூட்சமானவள். அவள் வைரக்கல்லையும் பார்த்து விட்டாள். கணவன் மணலை திலாவி அதை மறைத்ததையும் பார்த்து விட்டாள். கணவன் மனப்போக்கையும் உணர்ந்து விட்டாள். எனவே அவள் ஒரு நிமிடம் என்றாள். கணவன் திரும்பி பார்த்து என்ன என்று கேட்டான். வைரக்கல் எது மண்ணாங்கட்டி எது என்று உமக்கு வித்தியாசம் தருகிற போது உமக்கு எதற்கையா சந்நியாசம், வாருமையா வீட்டுக்கு என்று அழைத்தாள் என்று பரமஹம்சருடைய கதை முடிகிறது. எனவே உயர்ந்த துறவு என்பது வேறு. இந்த அவளொரு தொடர்கதையில் வருகிற மாதிரி பந்தபாசங்களுக்கு உள்ள கடமைகளை முடிக்காமல் துறவு பூணுகிறேன் என்கிற அந்த போலி துறவு என்பது வேறு. உயர்ந்த ஆன்மாக்கள், உயர்ந்த மனிதர்கள் குடும்ப கடமைகளை ஒருபோதும் துறக்க மாட்டார்கள். அது உண்மையான துறவு அல்ல. ஆனால் நம்முடைய துறவு நெறிப்படி வாழ்ந்த முக்கியமான துறவிகளை பார்க்கிற பொழுது பல வகை துறவிகளை பார்க்கிறோம். ஒன்று, ஆதிசங்கர் விவேகானந்தர் போல் பிரம்மச்சாரியாகவே மனமாகாமல் இருந்து துறவியானவர்கள். சதாசிவ பிரம்மேந்திரர் வள்ளலார் போல மனமாகி குழந்தை பெறாமல் துறவியானவர்கள். ராகவேந்திரர் புத்தர் போல மனமாகி குழந்தை பெற்று துறவியானவர்கள். ராகவேந்திரருடைய மனைவிக்கும் வள்ளலாருடைய மனைவிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு உண்டு. ராகவேந்திரர் மனைவி
தன்னுடைய கணவர் துறவியானது தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாள். பிறகு அந்த ரஜினிகாந்த் படத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தண்ணீர் தெளித்து அந்த ஆவிக்கு முக்தி கொடுப்பதாக எல்லாம் வரும். அதெல்லாம் நம்முடைய விளக்கங்கள். ஆனால் நடந்தது என்ன? துறவியானதை அவளால் ஏற்க முடியவில்லை. வள்ளலார் அந்த முதலிரவு நாளில் கூட திருவாசகம் படித்துக் கொண்டிருந்ததை பார்த்து வள்ளலாருடைய மனைவி தனக்கோட்டி அம்மாள் நம்முடைய இந்திய பெண்களிலேயே வித்தியாசமான மேன்மை நிறைந்தவள். வள்ளலாரை வணங்கி உறவினர்களை அழைத்து, இவர் எனக்கு கணவர் இல்லை, இவர் எனக்கு குரு, கடவுள், இவரால் உலகம் பயனடைய வேண்டும், இவரை இல்லறத்தில் கட்டுப்படுத்தாதீர்கள் என்று விடை கொடுத்தாள். அது தனக்கோடி அம்மாள் செய்த ஒரு பெரிய விஷயம். இவர் புத்தருடைய வாழ்க்கையில், புத்தர் இந்த குறிப்பிட்ட நாள் என்று தெரியும் உங்களுக்கு, பிணி மூப்பு சாவு எல்லாவற்றையும் பார்த்து அவர் துறவியாக முடிவு செய்கிறார். அந்த இரவில் தன்னுடைய மனைவி யசோதரா, தன்னுடைய பிள்ளை ராகுலன், அவர்கள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது 3 முறை சுற்றி வருகிறார். சுற்றி வந்து இந்த உலகின் இத்தனை துன்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய நான் தவம் செய்ய போகிறேன். அப்படி நான் கண்டு அறிந்து ஒரு உண்மையை கண்டுபிடிப்பேனானால் அந்த உண்மை உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும். உலக மக்களில் நீங்கள் இருவரும் உலக மக்களைச் சேர்ந்த அந்த மக்கள் தொகையில் இருவர் தானே. எனவே நான் கண்டுபிடிக்கிற உண்மை உங்களுக்கும் பயன்படும் என்பதால் உங்களின் நன்மைக்காகவும் தான் நான் தவம் செய்ய செல்கிறேன் என்று அறிந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றதாக ஒரு தகவல் குறிப்பு சொல்கிறது. எப்படியுமே திருமணம் ஆகி குடும்பம் ஏற்பட்ட பிறகு குடும்ப கடமைகளை துறந்து துறவியாவேன் என்றெல்லாம் சொல்வதும், குடும்ப செலவுக்குரிய தொகையை கூட சம்பாதித்து கொடுக்காமல் ஆன்மீகத்திற்காக அனைத்தையும் செலவு செய்வதும் என்பது ஆரோக்கியமான ஆன்மீகம் அல்ல. பகவத்கீதையில் சொல்லப்பட்ட அந்த சாராம்சம் இருக்கு இல்லைங்களா, எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்க போதோ அது இந்த விஷயங்கள் எல்லாமே குண்டலகேசியிலிருந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை களவாடப்பட்டது அப்படிங்கிறார். எது உண்மை, அதிலிருந்து எடுத்தாளப்பட்டதா? அதான் என்னுடைய கேள்வி. களவாடப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. என்றால் பகவத்கீதை சொன்ன கிருஷ்ணன் களவாடுவதில் ரொம்ப தேர்ந்தவன். ஆனால் இது ஒரு இதிலிருந்து வந்தது, அது இதிலிருந்து வந்தது என்றெல்லாம் சொல்கிற அந்த கால மயக்கங்களுக்கெல்லாம் சரியான நிரூபணமெல்லாம் கிடையாது. பகவத்கீதை ரொம்ப தொல்பழங்காலத்திலிருந்தே, மகாபாரத காலத்திலிருந்தே சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது. குண்டலகேசி ஓரளவு சங்க காலத்திற்கு பின்னால் காப்பிய காலத்தில் தோன்றிய நூல் என்று சொல்கிறார்கள். அழகான நூல். பத்தரை என்பவள் குண்டலகேசியினுடைய கதாநாயகி. அவள் ஒரு திருடனை பார்த்து ஆசை கொள்கிறாள். அவள் ராஜகுமாரி. இந்த திருடனுடைய கொலை தண்டனையை முறியடித்து நிராகரித்து அந்த மன்னனை இந்த திருடனை திருமணம் செய்து வைக்கிறான். அவள் ஏதோ ஒரு ஊடலில் நீ திருடன் தானே என்று நகைச்சுவையாக சொன்னதை ஒரு வஞ்சனத்தோடு அவன் ஏற்றுக்கொண்டு மலை மேல் போய் அவளை தள்ள முயல்கிறான். அவள் 3 முறை வலம் வந்து அவனை தள்ளி விடுகிறாள். அந்த துயரத்தில் அவள் துறவினியாகிறாள், சமண மதத்தில் சேர்கிறாள். அவளுடைய தலைமுடி குண்டலம் குண்டலமாக திரும்ப திரும்ப வளர்வதால் பத்தரை குண்டலகேசி என்று பெயரடைகிறாள். இந்த குண்டலகேசி காப்பியம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கவில்லை. சில ஓலைச்சுவடிகளில் கிடைத்த மேற்கோள் பாடல்கள் மட்டும் கிடைத்திருக்கின்றன. அதில் ஒரு பாடல் நாபார்சாரதி பெரிதும் கவர்ந்தது. குறிஞ்சி மலரில் ஒரு அத்தியாயத்தின் முகப்பில் இந்த பாடலை அவர் எழுதுகிறார். பாளையான் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையான் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீளுமை இயல்பு மின்னே மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னோ என்பது குண்டலகேசி பாடல். நம்முடைய செல் இறந்து இறந்து புது செல் பிறந்து கொண்டே இருக்கிறது. குழந்தை கிருஷ்ணன் போய்விட்டான், அவன் செத்ததற்கு நான் அழவில்லை. பாலகிருஷ்ணன் போய்விட்டான், வாலிப கிருஷ்ணன் போய்விட்டான், நடுவயது கிருஷ்ணன் இருக்கிறேன். கடவுள் அருள் இருந்தால் முதுகிய கிருஷ்ணன் வரலாம், வராமலும் போகலாம் இல்லையா? நாம் செத்துக்கொண்டே இருக்கிறோம், நமக்கு அழாமல் அடுத்தவர்களுக்காக அழுகிறோமே என்கிற அற்புதமான பாடல். குண்டலகேசி உயர்ந்த ஒரு தத்துவத்தை சொன்ன ஒரு காப்பியம், முழுமையாக கிடைக்காத காப்பியம். 13 செய்யுள் அனுபவம் கிடைக்கிறது என்று நினைக்கிறேன். ஓரளவு கதையை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அதெல்லாம் கூட தமிழ் தாத்தா உவேசாவினுடைய கொடையால் நமக்கு கிடைத்தவை. பகவத்கீதை குண்டலகேசியிலிருந்து களவாடியது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தென்படவில்லை. ஆனால் களவாடுவதில் கண்ணன் கைதேர்ந்தவன். இந்த 2 மணி நேரம் ஒரு 200 புத்தகங்கள் படித்த மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவு. உங்களுக்கு சிறப்பு செய்ய சதவிழா குழு தலைவர் அருமைக்குரிய அண்ணன் களிமேடு செல்வம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஒருத்த சிந்தனுடைய ஆசிரியர், அன்புக்கும் பாசத்துக்கும் கூடிய அருமை நண்பர் உதயராம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய
அமமுக உடைய மாவட்ட பொறுப்பாளர் அருமை நண்பர் ராஜேஷ் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா, அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா, ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் இது ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.